பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர கிளிநொச்சி இயக்கச்சி பகுதிக்கு இன்று சென்றார். இதன்போது 4வது இலத்திரனியல் இயந்திர மற்றும் பொறியியல் பிரிவு ராணுவ முகாமின் அமைவிட காணியை பார்வையிட்டார். பாதுகாப்பு பிரதி அமைச்சருடன் பாராளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன், பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர், ராணுவ உயர் அதிகாரிகளும் பிரசன்னமாக இருந்தனர். நாங்கள் அன்றைக்கு வந்தன ஜனாதிபதி அவங்கள் நாங்கள் அனுப்பின இங்கே வந்து மக்களோட இடம் எப்படி ரிலீஸ் பண்ணுற எலும்பண்டு மிலிட்ரி யூஸ் பண்ணுறது இடம் அதுக்கு தான் இன்றைக்கு வந்து இங்கே மந்திரி அவங்கள் ஏஜிஐயா எல்லாம் வந்து கதைக்கணும். நாங்கள் பார்க்குறது கொழும்புக்கு இந்த பணிவிட அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்கஸ் பண்ணி எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்ட்டு நாங்கள் சொல்கிறேன். ஐயக்காட்சி பிரதேசே அப்படி இயக்கச்சி பிரதேசத்துக்கு நாம் இன்று வருகை தந்திருந்தோம். படையினரால் பயன்படுத்தப்படும் காணி தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு வருகை தந்திருந்தோம். உதவி அரசாங்க அதிபர், பாராளுமன்ற உறுப்பினர், பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுடன் வருகை தந்துள்ளோம். படையினரால் பயன்படுத்தப்படாத தேவையற்ற காணி தொடர்பில் ஆராய்ந்து எதிர்காலத்தில் பொதுமக்களிடம் கையளிப்பதே எமது பயணத்தின் நோக்கமாகும். அதே நேரம் இப்பிரதேசத்தில் டிசிசி ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற பட்சத்தில் இது தொடர்பாக டிசிசிலையும் கதைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது மக்களுடைய காணிகள் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய உறுதிப்பத்திரங்களை எங்களிடம் கொண்டு தந்திருக்கிறார்கள். அது தொடர்பாக இன்று பாதுகாப்பு அமைச்சரும் வந்து இராணுவ தளபதிகளும் வந்து இது தொடர்பாக கலந்தாலோசித்து நல்லதொரு முடிவை வெகு சீக்கிரமாக இப்பிரதேச வாழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம். மக்களுடைய காணியை மக்களிடமே பெற்றுக் கொடுப்பது அது அரசாங்கத்தின் இலக்கு. இதனையடுத்து வெளி வடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள மக்களின் காணிகளை பாதுகாப்பு பிரதி அமைச்சர், கடற்றொழில் அமைச்சர் உள்ளிட்ட குழாத்தினர் இன்று பார்வையிட்டனர். ராணுவ படைத்தளங்கள் அமைந்துள்ள பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்துக்கும் குறித்த குழுவினர் சென்றனர்.